அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். டேலைட் இன் ஒர்க் பிளேஸ், ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸாக இருக்கும். கரெக்டுங்களா? ரொம்ப ரேர் தான், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கிளேசிங் தான் இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து பண்ணும்போது அப்படின்னா சுற்றி 4 சைட்ஸுமே வந்து கிளேசிங் மாதிரி வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சரோட இன்ட்ராக்டடாக இருக்க முடியும். லைக் வெளியில் அவுட் சைட் வியூஸ் பார்க்க முடியும். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங்காக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தே மே ரிலாக்ஸ் தம் செல்ஃப். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் வியூஸ் கொடுக்குறதுக்காகவும் என்ன ஒன்று டே லைட் அப்படின்னும் போது உங்களுக்கு சன்லைட்ஸ். ஸோ சன்லைட்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்லைட்ஸ் இருக்கிறப்பே நம்மலாம் வந்து நார்மலாக வீட்டில் விண்டோவே வைக்கல, 4 பக்கமும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டே டைமில் லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டே டைமில் சன்லைட்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த சன்லைட்ஸ், அந்த சோலார் ரேடியேஷனை வந்து நம்ம வந்து அந்த சன்லைட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணவே நீங்கள் தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ டே லைட்டை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவுட்டோர் வியூஸை பார்க்குறதுக்காகவும் ஒரு நேச்சுரலாக வந்து இன்ட்ராக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வாமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், 2வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்வான்டாக நீங்கள் வந்து லைட்டை வந்து நீங்கள் போடாமல் இருக்கிற லைட்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கிற சன்லைட்டை வச்சு அந்த ஒர்க் என்வாமெண்ட்டை வந்து நம்ம வந்து பிரைட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த டேலைட் சிஸ்டம் வந்து இப்போ வர எல்லா பில்டிங்லுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் வந்து உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து லைட் போட தேவையில்லை. அந்த லைட்டிங் எனர்ஜி வந்து யூ கேன் சேவ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவுட் சைடில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கிளைமேட்லாம் வந்து எல்லோரும் கொஞ்சம் நல்லா பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதை நான் சொன்னது அந்த அவுட்டோர் வியூஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ரீசனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா டே லைட்டிங் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டே லைட் யூஸ் பண்ணும்போது 2 விஷயமான ப்ராப்ளம் வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஜென்ரலாக இப்போ டே லைட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வரும் சன் டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் தான். கரெக்டுங்களா? அதுமாரி வந்து நார்த் அண்ட் சவுத்து இருக்கும். பட் ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னா 4 சைடு வந்து கிளேசிங் வைக்காமல் ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து கிளேசிங் வைக்க மாட்டாங்க. நார்த் அண்ட் சவுத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிளேசிங் வச்சுருவாங்க. ஏன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் சோலார் ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்ற காரணத்துக்காக அங்கே வைக்காமல் ஈஸ்ட் வெஸ்ட்டில் வைக்காமல் நார்த் சவுத்தில் வச்சுருவாங்க. சம் பில்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா டைரக்ஷனுமே வைப்பாங்க. வச்சுட்டு நீங்கள் போடுற அந்த ஃபெசர் கிளாஸ், அந்த கிளேசிங் இருக்குல்ல, ஸோ அந்த கிளேசிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோலார் ரேடியேஷன் வந்து அதிகமாக உள்ள வராத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளேசிங் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து உள்ளே வரும். அதனால் வந்து ஹீட் உள்ளே வராமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹச்வேக்கோடைய லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணம். இன்னொன்று டே லைட் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பிரைட்னஸ் வர அளவுக்கு அதோடைய இதையும் வந்து பார்த்துப்பாங்க. இந்த 2த்தையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசர் கிளாஸ், அந்த கிளேசிங் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக இதை எப்படி வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் டே லைட்டிங் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கிளேசிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளேசிங் உங்களுடைய ஃபெசர் கிளாஸ் இருக்குது. அந்த ஃபெசர் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளைன்ஸும் ஒரு பிளைன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக இப்போ நார்த்து ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல், சவுத்து ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல், ஈஸ்ட் ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல், வெஸ்ட் ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒரு பிளைன்ஸுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் கொடுக்கலாம். இல்லை குரூப் ஆஃப் பிளைன்ஸுக்கு, ஓகேங்களா, குரூப் ஆஃப் ஷேட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அப் டு யூ. ஸோ நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் பண்ணிங்க, நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஷேட்ஸுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சென்சார் வந்து விண்டோவில் அந்த ஃபெசாட் கிளாஸ் இருக்குல்ல, அதில் சைடில் ஓரமாக வந்து நான் வந்து சென்சார் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், லூட்ரானில் வந்து மோலியன் சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது என்ன சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிற அந்த சன்லைட், அந்த லக்ஸ் லெவல் வந்து மெஷர் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் கேண்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கிங்க, அது வந்து அந்த சென்சார் வந்து அந்த விண்டோ சென்சார், அந்த லூட்ரான் பிராண்ட், நிறைய பிராண்ட் இருக்குது. நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். லூட்ரான் பிராண்டு மோலியன் சென்சார் இருக்கும். அந்த மோலியன் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ஃபுட் கேண்டில் வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா 250 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஃபுட் கேண்டில். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா
பிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த செக்ஷனில் அந்த குரூப் ஆஃப் செக்ஷனில் அந்த பிளைண்ட்ஸ் நான் கொடுத்துருங்களேன், அந்த பிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸில் இருந்தது, ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது அப்படின்னா ஸோ 250னா ரொம்ப டார்க் மோட் அப்படின்ற மாதிரி டார்க் டைமில் தான் ரொம்ப இருட்டாக இருக்கிற டைமில் தான் அந்த மாதிரி ரொம்ப 250 ஃபுட் கேண்டில் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். அதாவது நீங்கள் 100% ஃபுல்லாக பிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், 75% வந்து ஓப்பனில் வச்சுட்டு 25% மட்டும் க்ளோஸில் இருக்கும். ஸோ டாப்பில் மட்டும் க்ளோஸில் இருக்கும், பாட்டம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒரு நைட் டைம் இல்லை ஒரு க்ளவுடி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அவுட்டோர் வியூஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஒரு 650 ஃபுட் கேண்டில் இருக்குது, ஒரு 700 ஃபுட் கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அதை பிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக க்ளோஸில் இருக்கணும். சரிங்களா, கம்ப்ளீட் க்ளோஸ் சென்ஸ் ஒரு 75% வந்து டவுனில் இருக்கும், ஷேட்ஸ் வந்து 75% டவுனில் இருக்கும், 25% ஓப்பனில் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் 100%மே உங்களுக்கு டவுனில் வந்துடும். ஏன்னா அந்த 25% மூலிமா வர அந்த சன்லைட்ஸ் வந்து கிளாரை ஏற்படுத்தலாம், அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் 100% கூட ஃபுல்லாக அந்த ஷேட்ஸ் வந்து டவுன் வரைக்குமே வந்துடும், அதாவது ஃபுட் கேண்டில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த சென்சாரை வச்சு நீங்கள் அந்த ஷேட்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம். நான் சொன்ன அந்த மோலியன் சென்சாரை வச்சு, ஓகே, மோலியன் சென்சாரை வச்சு அந்த மோலியன் சென்சார் வந்து லக்ஸ் லெவல், வெளியில் இருக்க லக்ஸ் லெவலில் வந்து மெஷர் பண்ணும். சரிங்களா, மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷேட்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கும். ரொம்ப ஃபுட் கேண்டில் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடும், ஃபுட் கேண்டில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஷேட்ஸ் வந்து டவுன் பண்ணிடும். ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கிளேசிங் செக்ஷனில் இருக்கிற அந்த பிளைண்ட்ஸை வந்து ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சன்லைட். அதே மாதிரி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து ஒன்லி பிளைண்ட்ஸுக்கு மட்டும் வச்சுருக்கீங்க, அப்போ உள்ளே இருக்கிற வாட்டர் போட்டு வர லைட்ஸ், ஒர்க் ஸ்டேஷன் லைட்ஸ், ஸோ அந்த ஒர்க் ஸ்டேஷன் லைட்டை வந்து மாடுலேட் ஆகணும். கரெக்டுங்களா, இப்போ வெளியில் ரொம்ப அதிகமாக வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த பிளைண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணது ஓரளவு சன்லைட்ஸ் வருது. சரிங்களா, இதில் வேரியேஷன் இருக்குது. நான் சொன்னது வந்து 100% ஓப்பன் க்ளோஸ் ஆகாது, மாடரேட் கூட ஆகும். ஒரு 50% ஓப்பன், 50% க்ளோஸ், 75% ஓப்பன், 25% க்ளோஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு அந்த லக்ஸ் லெவலில் வச்சு அவங்க வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ எப்படிலாம் அந்த மோலியன் சென்சார், அந்த விண்டோ சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி கமாண்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிற லைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடரேட் ஆகும். அதோடைய லக்ஸ் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் லைட் வரும், இங்கேயும் லைட் வரும். ஸோ அப்போ வந்து அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற அந்த ஆக்குபெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்கன்வீனியன்ட் ஒரு ஒர்க் ஸ்டேஷன், ஒரு இன்கன்வீனியன்ட் என்வாமெண்ட்டை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு என்வாமெண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ 2 பக்கமும் நீங்கள் சென்சார் போடணும். ஓகே, விண்டோ சைட்லேயும் வந்து சென்சார் இருக்கணும், அது வந்து பிளைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண போது சன்லைட்டை பேஸ் பண்ணி. இந்த பக்கம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிற லக்ஸ் லெவலில் பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு 350 to ஒரு 450 லக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற சென்சார்ஸ், ஓகே, அங்கே இருக்கிற சென்சார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலைட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லைட் ஃபிக்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக அந்த 350 to 400 லெவலுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அது மாடரேட் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேலைட் சென்சார் வந்து நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் அங்கே ஓப்பன் ஆகிறத பொறுத்து இங்கேயும் கண்ட்ரோல் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சென்சார் வச்சிங்கன்னா தான் ஓரளவு கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது விண்டோ சைட்லேயும் ஒரு சென்சார் வச்சுட்டு திருப்பி ஒர்க் ஸ்டேஷன் லெவல்லையும் சென்சார் வச்சு நீங்கள் இதுக்கு தனி கண்ட்ரோல் அதுக்கு தனி கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ பெட்டராக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லக்ஸ் லெவலில், ப்ராப்பரான ஒரு லைட் லெவலில், ஸோ ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது பிரைட்னஸை வந்து ப்ராப்பரான ஒரு பிரைட்னஸ் வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டே லைட்டிங்கை பற்றி, டே லைட்டிங் சென்சாரை பற்றி இன்னும் நிறைய நாங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.